அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு சூப்பரான விலாகோட தான் வந்திருக்கிறேன். ஸோ எல்லா கிச்சன் குயின்ஸ்க்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக மட்டும் கிடையாது, நார்மலாக நம்ம லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய எல்லா வீடியோவில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பரான ரெசிபீஸோடு வந்திருக்கிறேன் அண்ட் நிறைய ஐடியாஸும் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கிச்சன் குயின்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா, நான் வந்து அரிசி எடுத்தேன். ஸோ பாஸ்மதி துக்குடி அரிசி போன விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து முத்தஞ்சன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட் பண்ணி. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், வேணாம் பால் ஐட்டம் வேணாம், இப்போ எல்லாருக்கும் என்னென்னு தெரியல, ஃபுல்லாக கோல்டாகவே இருக்குது, அதனால் தயவு செஞ்சு பால் ஐட்டம் பண்ணாதனால சரி நம்ம ஜர்தா ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். அண்ட் இந்த துக்குடி அரிசி வந்து மெயினாக பாஸ்மதி அரிசினா நிறைய பேர் வந்து நல்லா கழுவ மாட்டாங்க. ஸோ பயப்படுவாங்க உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. பாஸ்மதி இருக்கும், எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு வாஷ் பண்ணலாம். நீங்கள் யார் மேலே கோவம் வச்சுட்டு இருந்து நீங்கள் நசுக்கினா மட்டும்தான் அது உடையுமே தவிர, நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணால் எதுவுமே ஆகாது. நான் 2-3 வாட்டி தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ வச்சுட்டு என் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சஹாருக்காக. ஸோ நமக்கு நேரம் கெட்ட நேரத்தில் ஏஞ்சி நம்ம தூக்கத்தில் வேலை செய்கிறது நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் முழிச்சிட்டு இருக்கிறப்போ என்னால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணி வச்சிடுவேன். ஸோ இது நீங்கள் டின்னருக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கு. இஞ்சி பூண்டு வந்து ஆயிடுச்சு, ஸோ அதனால் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இஃப்தார் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து உரிச்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தராவி நமாஸ்க்கு கிளம்பிட்டார். நான் வந்து கடைக்கு போயிட்டு இந்த முட்டை, பால் இதெல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி வந்து வச்சுட்டேன். பக்கத்தில் கடை இருக்கிறதால எனக்கு டென்ஷன் கிடையாது. நான் மறந்தால் கூட டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அதோட வந்து கறி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து கறியோட சேர்த்து பாலும் எடுத்துன்னு வந்துட்டேன். இஃப்தார்லேருந்து நான் ஒரு டீயோ காஃபியோ எதுவுமே போட்டு குடிக்கல. ஸோ வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சோண்டு சூடாக போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். ஸோ சூடானப்போ பால் எனக்கு மைண்ட் மாறிச்சு. ஸோ டீ குடிக்க வேணாம், நம்ம பூஸ்ட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட் இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. பிஸ்கெட் சாப்பிட்றப்போ பிஸ்கெட் வேணும்னா அந்த டைமில் வேணால் போட்டு கொடுத்தா டீயோ காஃபியோ எது வேணாலும் அவருக்கு இதுதான் சொல்லி கிடையாது, எடுத்து சாப்பிடுவார். ஸோ நானும் வந்து பூஸ்ட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து முட்டை வேக வச்சிடலாம். ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி, இந்த வந்து நம்ம கேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சால்ட்டு தான் வந்து இந்த மாதிரி முட்டை வேக வைக்கிறப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி ஜர்தா ரெசிப்பியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட்டு குடிச்சிட்டே வந்து ஜர்தா பண்ணுறதுக்கு தேக்ஷா ஏற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஹெவியான பாட்டம் இருக்கிற தேக்ஷா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு மெயினான விஷயம் ஒரு மறந்துட்டேன். ஸோ முட்டை வேக வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயிலையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெடிப்பெல்லாம் வராது. முட்டையில் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கணும், கொஞ்சம் மறந்துட்டேன். பரவாயில்ல கொதிக்கிறப்போ போட்டுடலாம் அப்படி சொல்லி எண்ணெய் ஊற்றிட்டு, நான் வந்து இந்த பூசணி விதைகள் இதெல்லாம் முத்தஞ்சன் பண்ணுறதுக்கு பாதாம் முந்திரி எல்லாமே வச்சுருந்தேன். அது எங்கே வச்சேனே தெரியல. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நோண்டி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். சரி நெய் கிடச்சிச்சு, அது எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் நான் எல்லாத்தையும் அலசி பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, அடடா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு, நல்ல வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். இதெல்லாம் போய் பக்கத்தில் கிடைக்காது, மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்கின்னு வரணும். சரின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுக்கிட்டு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்குது. அந்த சைடு கொதிக்கிட்டோம். எனக்கு இந்த சைடு சமைக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதால சரி நம்ம நெய் ஊற்றிடலாம். ஸோ மொத்தம் நெய் ஊற்றிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மொத்தம் ஊற்றிட்டு, இல்லை ஆக்சுவலி மொத்தம் ஊற்றலை, பாதி தான் ஊற்றினேன், பாதி எடுத்து வச்சுட்டேன் ஃபைனலாக சேர்த்துக்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாதாம் கட் பண்ணி முந்திரி இருந்துச்சு. ஸோ முந்திரி வந்து நிறைய இல்லை, ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அது பக்கத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது, அதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கட் பண்ணி வைக்கிறத விட பாதி சாப்பிட்றது தான் அதிகம். என் ஹஸ்பண்ட் இருந்தால் இன்னும் மோசம், நிறைய சாப்பிடுவார். அதெல்லாம் எடுத்து சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முந்திரி, பாதாம், ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ பட்டை, ஏலக்காய், லவங்கம் வந்து நான் அது சாப்பிட்ற
அரைக்கிறப்போ வந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ட்ரிக்கு பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட வந்து திராட்சை அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒன்றாவே. அதுக்கப்புறம் இந்த விதைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கையில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அது பட்டு பட்டுன்னு வெடிக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. நார்மலாக உங்களுக்கு அரிசி வந்து நல்லா குழையாமல் நல்லா பொடி பொடியாக வரணும் அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். ஓகேவா, எனக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணும்னு சொல்லி ஃபுட் கலர் எல்லோ அதை சேர்த்துட்டேன். எல்லோ இருந்தால் தான் அதில் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு விட்டுட்டேன். நீங்கள் வந்து அப்படியே சிட்டிகை போட்டு மொத்தம் க்ளீன் பண்ணியாச்சு. ரியல் லைஃப்லேயே இந்த மாதிரி எடிட்டிங் இல்லாமல் சிட்டிகையில் வேலை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, அதெல்லாம் பாசிபிள் இல்லை, எடிட்டிங்கில் மட்டும்தான் முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சிடலாம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வச்சுட்டேன். இப்போவே சமைக்கிற மாதிரி நான் வந்து சஹருக்கு தான் சமைப்பேன். அது என்னன்னு தெரியல, அந்த நோம்பு டைம்லேயே வீடியோ எடுக்கிற டைமில் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுவேன். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அரிசியை. ஸோ பிரியாணி அரிசி நல்லா பழைய அரிசி அப்படின்றப்போ கொஞ்சம் குட்டி குட்டி புழுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எல்லாம் பார்க்குறதே இல்லை, க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நல்ல அரிசியோ அவ்வளோ வந்து அந்த மாதிரி புழுகள் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி நான் வச்சு விட்டுட்டேன். ஸோ அப்புறமா வந்து நம்ம இதை அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு, ஸோ பார்த்தேன் இந்த சைடு கொதி வந்துடுச்சு நம்ம ஜர்தா ரெசிபிக்கு. சரி இப்போது அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மொத்தம் பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஊறிச்சு அரிசி. ஸோ இப்போது அதை சேர்த்துட்டேன். நார்மலாக வந்து பொடி பொடியாக வரணும் அப்படின்னா நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஸோ மூடி விட்டுட்டேன். ஸோ இந்த சைடு வந்து முட்டையும் நல்லபடியாக வேகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை இருக்கு இல்லையா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன இந்த தேக்ஷை தூக்கி அந்த சைடு எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், மறுபடியும் இந்த சைடு தான் நான் சமைக்க போகிறேன். இது சின்ன பர்னலாக இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சைடு நிற்பேன். பெரிய வேலைன்னா செஞ்சுட்டு அந்த சைடு எடுத்து வச்சுருவேன். ஸோ குக்கர் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மொத்தம் வரணும் அப்படின்றதுக்காக பாட்டிலே கட் பண்ண பேக்கெட் வச்சு நல்லா செவுத்தில் சாய வச்சுட்டு இருந்தேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் மொத்தம் ஒழுகி வந்துடுச்சு அந்த பாட்டில்லையே. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அரைக்க வந்துட்டேன். நான் ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை அது சேர்த்துக்கிட்டு நான் அரைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கம வாசனை இருக்குமே செய்கிற சாப்பாட்டில். அண்ட் நான் வந்து சட்பட் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்க போது. பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் சமைச்சிடுவாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ ஒன்று யோசிச்சேன்னா, நான் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி இருக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா. பட் என்ன பண்ணுறது, பண்ணிட்டேன். சரின்னு சொல்லி வெங்காயம் கட் பண்ணோம். எண்ணெய் வந்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறேன். போட்டுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா நீட் வாக்கில் ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து பார்த்தேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஜர்தாவும் செக் பண்ணிகிட்டே இருக்குது. பொங்கி வந்துடுச்சுன்னா அந்த நெய் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டவ் எல்லாம் நாஸ்தி ஆகிடும். அதுக்காகவே நான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டேன். கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறதுக்காக விட்டுட்டேன். ஸோ வதங்கிறதுக்காக விட்டுட்டேன். ஸோ அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 5 தக்காளி எடுத்தேன். ஐயோ, டக்குன்னு பார்த்தா ஒரு பூச்சி ஏதோ இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மழை காலத்தில் நான் 2-3 பூச்சி பார்த்தேன் தக்காளியில். அப்போட்லேருந்து ஒரு பயம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஆனால் நான் நல்லா பெருசு தான் கட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதோட வந்து இந்த ஜார் வாஷ் பண்ண இஞ்சி பூண்டு தான் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, இப்படி தான் சமைக்கணும் அப்படி தான் சமைக்கணும்னு. அண்ட் இஞ்சி பூண்டு வந்து நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணுறப்போ நீங்கள் எப்போ எடுத்து சமைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தம் நல்லா பேக் பண்ணிவிடுங்க. நான் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுங்க. நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பேக்கெட் எடுத்து ஊற்றுறேன். அதாவது சமையல் எண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே ஊறுகாய்க்கு வரோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும். சில பேர் அரைக்கிறப்போ மேலே போடுவாங்க, அந்த மாதிரி போடாதீங்க. அண்ட் பேக் பண்ணோம் எதுக்கு சொன்னேன்னா, ஹோல் இருந்துச்சுன்னா மொத்தம் எண்ணெய் வந்து இஞ்சி பூண்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் பத்தாது. ஸோ மொத்தம் நல்லா மெதுக்கிட்டு இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓகேவா. அரைக்கிறப்போ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே வந்து மட்டனையும் சேர்த்துட்டேன். மட்டன் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். நான் தான் சொன்னேனே, ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்னு சொல்லி ஒன்று ஒன்றாவே போட்டுக்கலாம், ஓகேவா. சேர்த்து போட்டுட்டு
கூடவே வந்து மிளகாய் பொடி அதையும் சேர்த்துட்றேன், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்றேன், அதோட வந்து பிரியாணி மசாலா அதையும் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ சட்பட் பிரியாணின்றதால யார் வேணாலும் ஈஸியாகவே சமைச்சிடலாம். அதுவும் குக்கர்லேயே 1 பாட் பிரியாணி தான் இது. அண்ட் இந்த சைடு வந்து ஓகே வந்துடுச்சு, நல்லா கொதிச்சு. ஸோ தண்ணி இல்லை பாருங்கள். ஸோ நான் நல்லா வந்து ஆல்ரெடி குழஞ்சிருக்கு, அதை வந்து நல்லா இன்னும் குழையிற ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி இங்கே பாருங்கள், சில அரிசி வந்து நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே துக்குடி பாஸ்மதி ரைஸ் வாங்காமல் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த நல்ல பிராண்டோட ரைஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா நீட்டாக செம்மையாக இருக்கும் இந்த ஜர்தா ரெசிபி. ஸோ அவங்களோட பர்சனல் சாய்ஸு. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதோட வந்து அந்த கவுண்டர் டாப் எல்லாமே அப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் பத்தவே பத்தாது. ஸோ இது கிச்சன் குயின்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது மெஸ்ஸி ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நடுவில் ஸ்டவ்வில் வந்து ஒரு தட்டு வச்சுப்பேன் நான் எப்போவுமே. வச்சுட்டு இந்த கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தேடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட வந்து தக்காளியெல்லாம் போட்டு அந்த கறியெல்லாம் நல்லா வேகிடுச்சு. அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகலை, அதாவது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குழஞ்சி வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து நான் தம்முக்கு விட்டுருந்தேன் இவ்வளோ நேரம், அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி லோ ஃப்ளேமில் வச்சு தம்முக்கு விட்டுருந்தேன். நல்லா தம் ஆகிடுச்சு. இந்த கீ ரைஸ் எல்லாம் தம்முக்கு விடும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வந்து எந்த கிளாஸில் அரிசி எடுத்தேனோ அதே கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து நான் 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஆனால் 2 கிளாஸ் சர்க்கரையும் நான் போடல, ஏன்னா இப்போ கோல்டு இருமெல்லாம் இருக்குது இல்லையா, ரொம்ப சுகர் வேணாம்னு சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். கம்மி இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் செக் பண்ணி அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சில சர்க்கரை குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்வீட்னஸ் மாறும். ஸோ இந்த சர்க்கரை வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் போட்டாலே வந்து சரியாயிடுச்சு. இல்லைன்னா சில டைம் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் சர்க்கரையெல்லாம் போடுவாங்க. அண்ட் இப்போ வந்து நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சிச்சு. ஸோ இப்போ நல்லா மூடி விட்டுட்டேன், நல்லா தம் ஆகட்டும்னு சொல்லி லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த சைடு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக வரணும் பிரியாணி அப்படின்றதால ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் கணக்கு. நான் தண்ணி போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் எப்படி நல்லா எவ்வளோ ஸ்மூத்தியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். அதோட நம்ம ஜர்தா ரெசிபி வந்து மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சரி சுகர் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, எந்த குறையும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகணும் நீங்கள், அப்போ தான். இல்லைன்னா சில இடத்துல வந்து சுகர் இருக்கும், சில சாப்பாடில் அரிசியில் வந்து சுகர் இருக்காது. அதனால தான் நான் அவ்வளோ வாட்டி மிக்ஸ் பண்ண சுகர் போட்டுட்டு நல்லா தம்க்கு விட்டுட்டேன். அதோடு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கல் மாதிரி இருக்கிற டைமில் நல்லா மிச்சம் வச்சுருக்கிற மொத்த நெய் அதில் சேர்த்துட்டு இந்த பட்டை இலக்கல் அவங்க வந்து நான் டெக்கரேட் பண்ணலை, ஓரமாக வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் நான் எடுக்கிறப்போ அதை தூக்கி போட்டுடலாம் சாப்பிட்றப்போ பெஜார் அப்படின்னு சொல்லி. ஸோ மற்ற ட்ரை ஃப்ரூட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் இல்லையா, ஸோ அவருக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போய் கூட அவர் திராட்சையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் தம்க்கு விட்டுட்டு போயிட்டேன் நெய் போட்டதுக்காக. ஸோ அவர் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நான் வந்து அப்புறம் என்ன நம்ம வீட்டு தான் தெரியும் இல்லையா, ஸோ பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இல்லை நான் தான் போகணும். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும், அண்ணிக்கு, அண்ணியோட அம்மாவுக்கு, எங்கள் அத்தைக்கு, அவங்க எல்லாருக்காகவும் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டி. அந்த நெய் எல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேரோட ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஹார்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது, நிறைய செலவும் ஆகும். ஓகேவா, ஸோ ஒன்று ஒன்றா பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டால் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணோன்னே கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ நான் அவர் கிளம்புனோடனே நானும் பின்னாடியே போனேன். சரி போர் அடிக்குது, நமக்கு இந்த வேல்யூ இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடியே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன் வெளியே. ஸோ நல்லா சில்லுன்னு காற்றடிச்சு நின்றுச்சு. ஸோ அப்படியே கேட்டுக்கிட்டே வரும், இல்லைன்னா அவ்வளோ சூடாகிட்டு இருக்குது. இப்போ வெயில் இன்னும் அந்தளவுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றாங்க. இன்னும் வந்தால் என்ன ஆகும் எல்லாரோட நிலமை அப்படின்னு தெரியல. நல்லா காப்பாற்றணும். அண்ட் விசில் வச்சுட்டேன். நல்லா வந்து கறி வேகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டும் கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம்.
கரெக்டாக 3 மணிக்கு அலாரம் அடிக்க அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வொசூ பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதோட வந்து எங்கே வேறு வேலை லேடிஸ்னால் கிச்சனுக்கு தானே வரணும். அதான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ மறந்து தான் வச்சேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ நேரம் ஊறி கூட அந்த அரிசி எதுவுமே ஆகலை. நல்லாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஓகே, நான் வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டேன் தண்ணி. இப்போ தான் வந்து மட்டன் வேகிச்சா இல்லைன்னு நான் செக் பண்ணேன். நைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு அவ்வளோ டயர்டு. நான் போய் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மொத்த அரிசியும் நான் சேர்த்துட்டு ஆல்ரெடி தண்ணியெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு வச்சுட்டேன் இல்லையா. இது நைட்டே பண்ணி வச்சிடலாம். பட் இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். 3 மணி இப்போதைக்கு வந்து ஒரு 3:20 அப்படி தான் இருக்குது டைம். அதுக்குள்ளே பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து அவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். சஹார் டைமில் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு. இல்லை 2 நிமிஷம் தான் அப்படின்னாரு. சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் முட்டையெல்லாம் உரித்து வச்சுட்டேன். உரித்து வைக்கல, ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு வச்சுட்டு நான் நமாஸ் படிக்க போயிட்டேன். ஸோ நமாஸ் படிச்சுட்டு வந்து தான் வந்து முட்டையை உரிக்க ஆரம்பித்தேன். ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெய் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக உரியுது. அது மட்டும் இல்லை, ஜில் தண்ணியில் ரொம்ப நேரம் முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ஹார்ட்டுக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வேக வச்ச முட்டை தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உரித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லதுன்றாங்க இல்லையா. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ உரித்து வச்சுட்டு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அது கையோடு நம்ம கிச்சனையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மறுபடியும் காலையில் ஏஞ்சி ஒரு மாதிரியாக மெஸ்ஸியாக இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் எல்லா வேலை பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷர் அடங்கிறதுக்கு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மஷால்லா அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து 4 மணிக்கு தான் சஹார் பண்ணுவோம். ஏன்னா 4:45 வரைக்கும் டைம் இருக்குது. சீக்கிரமாக சஹார் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, வேலையெல்லாம் நடக்கணும் இல்லையா. அதனால் எல்லா வேலை முடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் ரிலாக்ஸாக. ஸோ அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு கிச்சனில் எல்லா திங்ஸும் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட வந்து சஹார் பண்ண வேண்டியதான். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நமாஸ் படிச்சுட்டு ஏதாவது வேலை இருந்தால் வேலை பண்ணுவோம், இல்லைன்னா தூங்கிடுவோம். நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். குரான் படிக்கிறதா இருந்தால் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இது இப்போ வந்து முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தோம். இஃப்தாருக்காக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தா சேல் மாதிரி துணி இங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க போட்டார். ஃபுல்லாக ஜென்ஸுங்க தான் இருந்தாங்க. ஜென்ஸ் துணின்றதால நான் போய் என்ன பண்ணுறதுனால ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டோம். அவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன வேணுமோ அவர் பார்த்து வாங்கிட்டு இருந்தார். எனக்கு தர்பூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். ஆனால் எடுத்துன்னு போகிறதுக்கு முடியாது. எவ்வளோ ஆல்ரெடி நிறையா ஷாப்பிங் பண்ணியாச்சு. மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் க்ராசரிலாம் வாங்கினதால வந்து பேக் வந்து பத்தாது. இன்னும் வேற வச்சுக்கிட்டு வெயிலில் முடியலன்றதால வந்து சரின்னு சொல்லிவிட்டு தர்பூஸ் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் எல்லோரும் வந்து நான் வீடியோ இருக்கிறது என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தி தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவேன். ஸோ ஜென்ட்ஸ் எடுப்பாங்க, லேடிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ போகிறப்போ வேறு ஏதாவது வாங்கணுமாமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேணாம் அப்படின்னா, எனக்கு தொடப்போம் இதையும் வாங்கணும், அதுவும் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இது பாருங்கள், சோயா, ரூஅப்ஸா இது எல்லாமே டிஷர்ட் வாங்கினாருன்னு சொன்னேன். 2 டிஷர்ட் அதுதான். ஸோ சிக்கனையும் வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ வாங்கின்னு வந்து மொத்தம் ஃப்ரூட்ஸையும் வந்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னா ரொம்ப டெஸ்டியாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, திடீர்னு உங்களுக்கே சரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்களா, எடுத்திங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி இருக்கணும். அந்த டெஸ்ட் அந்த அழுக்கு இருக்கிறப்போ அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லாத பிரச்சனை தான் வரும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதனால் உஷாராக இருங்க. இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குப்பை போடுறதுக்கும் சரி, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஏன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் இந்த மாதிரி எது ரொம்ப அழுக்கு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். டக்குன்னு எடுத்து சாப்பிடு. இப்போ வீட்டில் குழந்தைங்களே இருந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரோட குழந்தைங்க தெரியாமல் கடிச்சிடுவாங்க. எதுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் திராட்சை அதையும் வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. வாஷ் பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்டாக வந்து நம்ம காய வைக்கணும். காய வச்சுட்டு தான் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். காய வைக்காமல் வச்சிங்கன்னா அழுகி போயிடும் சீக்கிரமாகவே. அதனால வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு துணி விரித்து வச்சுட்டு மொத்தம் நல்லா கொஞ்சம் மோட்டாவாக போட்டுடுவேன் துணி, நல்லா தண்ணி இழுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இழுக்குது பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம வெளியே வேறு போயிட்டு வந்ததால் கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் ஒரு 1/2 நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சப்போட்டா மட்டும் லாஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா சப்போட்டா வந்து ரொம்ப மண்ணாக இருக்குது. அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணேன். ஓகேவா, இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் துணியில் வச்சு, இல்லைன்னா அந்த துணியை வந்து அந்த மண் கலரில் ஆகிடும். அந்த துணியில் அந்த தண்ணியால் அழுக்கு. ஸோ ரம்ஜான் ஸ்டார்ட் இல்லையா, அதான் துணி எடுத்துன்னு போகிறாங்க. அண்ட் இது வந்து ரோஸ் மில்க் போன வாட்டி வாங்கினது, இது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதை தூக்கி போட்டுட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தது அது நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் ரூப்ஸ் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணேன். அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, அடடா கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இஃப்தாருக்கு நம்ம வந்து அதுவும் ரூப்ஸை கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் பனானா வைக்கிறப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வைங்க. ஓகேவா, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பனானா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காய போட்டு ஃபேன் ஓடினே இருக்குது, காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்து சுகர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது, நான் இந்த மாதிரி தான் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூஅப்ஸா போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா விதைகள் அதையும் கொஞ்சம் ஊற போடணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம இஃப்தாருக்கு குடிக்கிறப்போ என்ன 2-3 நோன்பு ஆயிடுச்சு, ஆனாலும் நம்ம குடிக்கவே இல்லை ரூஅப்ஸா. ஸோ வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, ஹீட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் போய் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன். கொஞ்சம் டைம்ன்றதால வந்து அது ஃப்ரீசரில் இருந்தால் தான் சீக்கிரமாக கூலிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு, ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன். போயிட்டு ஒரு 1/2 படுத்ததுக்கப்புறம் ஏஞ்சி தான் வந்து பார்த்தா எல்லாமே வந்து ட்ரையாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ டைரெக்டாக இஃப்தார் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூஅப்ஸாக்காக சப்ஜா விதை ஊற வச்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக சப்ஜா விதைகளில் வந்து வெறும் தண்ணி சேர்த்துட்டு லெமன் போட்டுட்டு காலையில் குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டீடாக்ஸாக வந்து வேலை செய்யும். அந்த தண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கஞ்சி நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். நம்ம மஸ்ஜித் கஞ்சி டேஸ்ட்டு வந்து வரவே வராது நம்ம வீட்டில் செஞ்சாலும். இதில் வந்து கைமாலேருந்து காய்கறி எல்லாமே இருக்கும், அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு வாங்கின்னு வந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு கூட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பாருங்கள் திராட்சை ஹார்ட் மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அண்ட் உளுந்த வடை, பஜ்ஜி இந்த மாதிரி நான் ஆயில் ஐட்டம் ரொம்ப கம்மியாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியாக வச்சுக்கிட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கஜூர், பேரிச்சப்பழம் அதெல்லாம் வச்சு நம்ம இஃப்தார் பண்ணிட்டோம். ஸோ இஃப்தார் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய துவா பண்ணுங்கள், நமக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக, எல்லாருக்காகவும் நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.